டேய் நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்து அடிச்சாச்சு. ஏன் சண்டே இன்னும் கறி எடுத்து வந்து சமைக்க வேண்டியதான் வீட்டுல. சத்தி என்ன லைட்டர் தான் இல்ல. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் உங்க சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை. நாங்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்றோம். நீங்க கமெண்ட்லேயே சொல்லுங்க. ஆனா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம சேனல்ல போய் எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன சட்டி எல்லாம் சமைக்கிறேன்னு நான் இப்போ சமைச்சு வச்சிருக்கானா என்னன்னு தெரில. நம்ம தான் போய் சமைக்கணும். வாங்க உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். இது வாசல்லையே ஒன்றும் பட் என்ன சொல்ல மாட்டாங்க. வாங்க உள்ள போகலாம். சட்டி அவன்ட்டேன். வாங்க உள்ள போகலாம். என்ன பண்ற? என்ன இது ஸ்டார்டிங்கே வேற என்னமோ போட்டு வதக்கிட்டு இருக்கீங்க. ஜாதி பத்திரி, அன்னாசிப்பூ பட்டை, கட்ட கட்ட ஆலமரத்து பட்டை, வெக்கங்கட்ட கட்ட வேப்பமரத்து பட்டை. பார்த்து சட்டி ஓட்டையாக்கி விட்டுறாதீங்க. இது ஏதாவது பக்கம் வைங்கப்பா. பாருங்க இதான் குடலு. தண்ணி ஊத்தி மிதக்க வச்சிருக்கான் பையன். இதெல்லாம் இது வந்து நுரையீரலுங்க. இது வந்து நாங்க காலையில போய் வாங்கிட்டோம். ஆனா நாங்க இப்ப வீடியோ எடுக்கணும்ட்டு ஒரு முடிவு பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். சரி வாங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்க பாருங்க இது வந்து பட்டை. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்றதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் வந்து கசகசா தண்ணியில ஊத்தி ஊற வச்சிருக்கோம். அடுத்து இது வெங்காயம், சின்ன வெங்காயம். இது வந்து ஜாதி பத்திரி. அதுல வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்தப்பயே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாருல நம்ம சத்தி வந்து அடுப்புல போட்டு அந்த இது வச்சு வச்சிருக்காரு. இது வந்து நாங்க முன்னாடியே பண்ணியாச்சு குழம்பு மசாலாவுக்காண்டி. இது டிம்மி, இது அனிதா, அது சரிதா. இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. சத்தி என்ன லைட்டர் தான் இல்ல. என்னடா இது? தீப்படிடா. ஓகே அதுதான் தெரியாம அவங்க ஏங்க கடைசி தீப்பிடிலையும் பத்தலான்னு என்ன அட்டிக்க நிலைமைக்கு அதை சொல்லிட்டான். ரொம்ப ஜாமாவா இருங்கடா மொத்த சீக்கிரம் மொத்த வச்சுடா. நீ இது அதுதான் இங்க போராடிட்டு இருக்கான் சிவா பத்த வைக்க. எரியுதுப்பா. கழுவுல வேலை இதா இருக்கும் ஜாமா வந்து சட்டியை வச்சுருவோங்க. சட்டி அடுப்பு பத்தியாச்சு வைப்போம். இப்ப என்ன பண்ணுவோம்? எடுத்து தனியா விட பாவி இதான் சொல்றது இல்லையா? பானை இப்ப ரைட் சைடு வைக்கவா? பானை லெஃப்டா ரைட்டா? பானை என்ன போதுமான்னு பாருங்க. போதுமா? ஓகே. எண்ணெய் நான் போடுறேன். நீ அதுக்கு எண்ணெய் ஊத்து. அதையும் எடுக்கணும்டா. கரண்டி இப்ப வந்து குக்கர்லயும் இது பண்ணிக்கலாம். சரி நீங்க கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊத்தியாச்சு. காயவே இல்ல. சரி என்ன 3 பங்கா இருக்கு சரியா? 3 பங்கா? ஒரு பங்கு வந்து சட்டிக்கு, 2 பங்கு வந்து குக்கருக்கு. ஓகே ஓகே. அதுவும் அதே மாதிரி. சரி குக்கர்ல போடாத. என்ன காணிச்சா போறோம். இது வந்து என்ன காஞ்சிருச்சா? என்ன காஞ்சிருச்சு. அதனால இது போட போறோம். போட்டாச்சு. வைக்கிறோம். இத 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கனால 2 கரண்டியை விட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒண்ணுங்க. என்னடா பண்ண? தண்ணியோட போட்டா எவனா தண்ணியோட போடுவானா? இந்த புத்தி கேட்டவனே. சரிங்க எண்ணெய் கொத்திட்டு இருந்திருக்கேன். அதுல போய் தண்ணியோட இருக்கிற வெங்காயம் இதை போட்டுட்டான்.
நாங்க கத்தி எனக்கு தேவையில்ல. அவன் டென்ஷன் எடுத்துறானா குத்திடுவேன் அவ்வளவுதான். ப்ரோ என்ன தக்காளி அது வைங்கப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது மாதிரி தக்காளி. இது அடுத்து வந்து இது மசாலா வந்து நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே போலாம். இதுக்கு என்னென்ன போட்டாங்கன்னா மிளகா, மல்லி அந்த இதெல்லாம் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இது வீட்லயே செஞ்சது அரைச்சிருக்கோம். என்ன மசாலா குடலுக்கு வந்து 3 ஸ்பூன் போடணுமா? இன்னொன்னு என்ன சமைக்கிறோம், நுரையலுக்கு வந்து 5 ஸ்பூனா போட்டுங்க. எக்ஸ்ட்ரா இருந்தா கட்டி வாயில போட்டுங்க. சக்தி வீட்டுல வந்து இன்னும் 2 பேரு எக்ஸ்ட்ரா இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருப்பாங்க. அவங்கள பாக்கலாம். இவங்கதான் அது. நீங்க பாருங்க இதான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான். அம்மா சேட்டா பண்ணுவாங்க. திறந்து விட்டா பறந்து போயிடுவாங்க. வீட்டுக்குள்ள ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ நைட் ஆனா திறந்து விடுவோம். சத்தி அடுப்புட்ட இருக்க இவ்வளவு குழு குழுன்னு இருக்க. குளிச்சுட்டு வந்தியா? இதுவும் ஏண்டா சொல்றா என்னமா பண்ண? மசாலா என்னாச்சு? மீதியில மண் வெட்டி இருக்க மாதிரியா? சாம்பார் வெட்டி இருக்கா? என்ன பண்ண? வீட்டு இங்க பாருங்க. குழம்புக்கு இப்பதான் 1/2 hour ஆச்சு. மொத்தம் கொடுத்துட்டு வந்தாப்புல தலைவர். என்னமோ பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன பண்றேன்னு என்ன சொல்ல. இப்ப வந்து குடல் வந்து போட போறோம். இப்ப வந்து இதுல வந்து குடல் போட்டாச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பெரட்டணும். பெரட்டிட்டு அடுத்து மூடி வச்சிருவோம். அவ்வளவுதான். இவர் தாங்க எங்க அமிதாப் பச்சன் மாமா. மாமா மாமா எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க. தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இவர்தான் மாமா அமிதாப் மாமா. மாஸ்டர் டேஸ்ட் பண்றேன்னு பண்ணாரு. கையில போட்டு டக்குனு வாயில போடு. கீழே போடு. திரும்ப நல்லா இருக்கா? நம்மளே பேண்ட் சொல்லி திட்டாரு. எல்லாம் திட்டாத. யூடியூப்ல நமக்கு இது போட்டு விட்டுருவாங்க. நம்ம பசங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. இது வந்து குழம்புதான் வைக்க சொன்னோம். இவர் வந்து என்ன பண்ணாரு, கிரேவி மாதிரி வச்சுட்டாரு. சின்ன கரண்டியா. இதனால நம்ம இதுக்கு என்ன ஐடியா கிட்ட ஏதோ ஐடியா கேட்டோம். அதே மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் அதுக்கு? தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டா ஓட போகுது. ஏன்னா சாக்கல அடப்பு வந்த மாதிரியாது. தேங்காய் ஊத்திட்டாரு. தேங்காய் அரைச்ச தேங்காய் இதுல ஊத்திட்டாங்க. அடுத்து வந்து அரைக்காம ஊறியாதுப்பா. அதான் அரைச்சி ஊத்துறாங்க. பேச விடுறா. வாரத்துல ஏதோ ஒரு நாள் தான் வீடியோ போடலாம். இன்னும் கொஞ்சம் கட்டி பூசி நில்ல. நவுந்து நில்ல. அவ்வளவுதான். சத்தி சொன்ன மாதிரி தேங்காய் அரைச்சு ஊத்தி போட்டு கலக்கி விட்டாச்சு. பாத்துக்கலாம். என்னது? அது எப்படா என்ன அதை குழம்புல போடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு போல. இந்த சைடு சட்டியை வந்து இவன் தான் பாத்துட்டு இருக்கான். அந்த குக்கருக்கு இவன் தான் இன்சார்ஜ். பாருங்க, மாஸ்டரே பாதி முடிச்சு மூடி வச்சிட்டாரு. பாருங்க, வெறும் குழம்பு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இதுதாங்க கிரேவியே வைக்க போறோம். ஆனா இவன் வந்து குழம்பே ரெடி ஆயிடுச்சு. மணி 2:30 ஆயிடுச்சு. வாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். சமைச்சிட்டு இருக்கோம். என்னன்னு இது சைடு வந்திருக்கோம். நுரையீரல் குழம்பு. இதை மட்டும் காட்டிடாத. எதை இந்த குண்டா மட்டும் காட்டிடாத. இப்ப வந்து இதை மிக்சிங் பண்றோம். பாருங்க, இப்படிதான் மிக்சிங் பண்ணணும். எங்க போயிட்டு இருந்தீங்க? கொஞ்சம் முன்ன கட்டுங்க.
ஆமா ஏய் இவர் மாசின்ற மதிடா கொஞ்சம் அது பாத்தியா மாங்காய்லாம் ஆட்டைய போடுறாங்க இங்க பாருங்க பாத்தீங்களா சரி சரி கோவப்படாதடா குழந்தை குண்டு குழந்தை மாட்டினாங்க இங்க பாருங்க டேஸ்ட் பண்ண போறாரு அடுத்து இவரு வாயிலும் புகை வரப்போகுது என்ன என்ன எந்திரிச்சா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு என்னன்னு அது எருமை மாட்டு சாணி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்பையில இருந்து பாத்துட்டு இருந்தேன் அந்த இதை எங்க வீடியோல மாட்டோம்னா மாட்டிக்குவோன்ட்டு தான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல இன்னொன்னு தாடா பருப்பு நீ தானே இன்னொன்னு தா மாசம் அது மாசம் என்ன பண்ண என்னப்பா போதும் அது மாதிரி கட்டாம இல்ல This is ஆர்த்தோட லங்ஸ் இது ஓகே இதனாலதான் ஆறு சுவாசிச்சு நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க சுவாசிச்சு உயிர் வாழுது அது இப்ப நம்ம அடுத்தது வந்து சமைச்சிட்டு இருக்கோம் ஆமா அதான் வெட்டிட்டீங்கல்ல இல்ல அது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வேற இது வச்சாச்சு அது எப்படி நிக்குவாங்க இந்த கட்டல இது வந்து வந்து கரெக்டா வந்து நம்ம சக்தி தான் திறக்கிறாரு திறங்கப்பா இதுதாங்க கிரேவி குழம்பு சாரி மாத்தி சொல்லிட்டேன் ஓகே இன்னும் வந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப வந்து குக்கர் கழுவி அடுப்புல வச்சாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டியா என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ண போறியா என்னடா பண்ற எல்லாமே பேட்ச் ஒர்க் தானே பாருங்க என்னடா இது பேட்ச் ஒர்க்கா சாப்பாடு வைக்கலாமா வைக்க கூடாதா குக்கர் யாராவது இப்படி பண்ணுவாங்களா ஆனா இவன் பண்றான் பாருங்க உங்க வீட்டுல எதுவும் குக்கர் நட்டு இன்னும் எவ்வளவு பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆயியே பூரா புக்கா லூசா ஆக்சிடென்ட் ஆகணும் கூப்பிடுங்க இவனோட கான்டாக்ட் நம்பர் போட்டு விடுறேன் இவனை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்க இப்ப வந்து நம்ம வந்து அரிசியை ஊற வச்ச அரிசியை இப்ப வந்து குக்கர்ல டே கலூன் பண்ணோம் குக்கர்ன்ட்டு சொல்லிட்டு நான் ஏய் அப்பெல்லாம் சாப்பிடலாமா திண்ணி பண்டாரம் போடுறாங்கிட்டு பாருங்க அரிசியை கழுவி ரெடி பண்ணியாச்சு இப்ப வந்து அடுப்பு பத்த வை பைத்தியம் அடுப்பு பத்த வைடா போட்டு மூடி பைத்தியம் அரப்பல நம்பி இந்த தேவசம் வைக்க மாதிரி இருக்கா என்னடா பண்ற சம்மந்தம் இல்லாம நான் வைப்பேன் குக்கர்ல அரிசியை கொட்டுறானா கிரைண்டர்ல அரிசியை கொட்டி மின்னிட்டு இருக்கான் பாருங்க ஒண்ணு வந்து என்னடா பண்ற ஏய் என்னடா பண்ண அடுப்பு இப்படியா பத்த வைப்பாங்க பைத்தியம் இப்படியே நீ பாரு உனக்கு தூக்கி குப்பையில சரி மாஸ்டருக்கு போர் அடிச்சுன்னு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு என்னப்பா பண்றீங்க ரைட் நல்லா சரி நீ கோவப்படாத குழம்பு வந்து கொதிச்சுட்டு போது கிண்டிடுவோம் என்ன மீனாச்சு இது போதும் நினைக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டா இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆம்லேட் போடலாம் ஓகே இந்த தோசைக்கல்ல கழுவியாச்சு
இதை கூப்பிடாதீங்க. இப்ப வந்து சாவியை வந்து இதுல போடுறோம். போட்டுட்டு இப்ப வந்து தீப்பெட்டி வேணுமே, இதை வந்து ஓரமா வச்சுருவோம். இதுதான் இன்னும் பக்கத்துல கடன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. தீப்பெட்டி டக்குன்னு இதாக முடியுது. பத்த தரலங்க. நாங்க வந்து லைட்டர்ல யூஸ் பண்ணி பாருங்க, இதில் பிறந்துக்குச்சு. ஓ நம்ம புத்துடு. அம்மா ஏன்டா இவ்வளவு பெரிய மூட்டை வத்திக்கிட்டு ஒரு ஏத்து வாங்க இங்க வந்துருச்சு. வாய் மூடுறா, மூடிட்டனே இல்ல வெளியே. அதுதான்டா நூறு ஒண்ணுச்சு. பயந்துட்டேன். டக்குனு வந்து எட்டி மிதிக்கிறான். ஏய் இப்பெல்லாம் எட்டி மிதிக்காத, தூக்கி அப்புறம் அண்டாவுக்குள்ள கவுத்து விட்டுருவேன். என்னை பத்தி தெரில. இப்போ அடுத்து வந்து முட்டையை வந்து கலக்குறோம். வாங்க போவோம். என்ன கலக்கி வைக்கலையா? ஐயோ இப்ப வந்து இதெல்லாம் உடச்சு இதுல ஊத்தணுமா? ஊத்தணும் பாத்துக்கலாம். வாங்க கட் பண்ணு. இப்ப வந்து ஆப்பாயில் போறதுக்காண்டி மஞ்சள் தெரியாது. சரி உங்களுக்காண்டி யூடியூப்ல சப்ஸ்கிரைபருக்காண்டி அடிக்காத மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு. ஓ பெப்பர் இருக்கா? பெப்பர் போட்டா சரி ரைட்டு விடுங்க. ஐய் இது சுடுது. ஓகே. இப்ப வந்து சித்தி இப்ப என்ன பண்ணணும் இருக்கு? இது எப்படி என்ன பண்ணணும் தெரியல. இது எதுக்கு தெரியல. ஆனா இங்க எத்தனை ஆம்லெட் போடணும் தெரியல. போடுறேன். இருப்பா பொறுப்பா சத்தானே அமைதியா இருப்பானே. இங்க பாருங்க, இது வந்து குழம்பு ஊத்திட்டாங்க. அதுல வந்து வெங்காயம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒரு முட்டையை உடச்சு ஊத்த போறோம். இப்ப வந்து பெப்பர் போட்டாச்சு. ஆமா முட்டை சின்ன பூண்டு கட் பண்ணிக்கோ. ஓகேவா? வாவ் சூப்பரா வந்துருச்சு. இப்படிதான் கலக்கணும். இப்படி கலந்த உடனே நீல அப்படியே ஊத்தணும். ஊத்துங்க மாஸ்டர். போதும் கலக்கணுது. கலக்கிட்டே இருக்கீங்க. உப்பு வந்துருக்கு. என்னையா பண்ற? கல்லு சூடாயிருச்சு. இப்ப எண்ணெய் கொஞ்சம் லைட்டா ஊத்திக்கோங்க. ஆம்லேட் மாமா, தோசை எங்க மாமா சுடுறோம். அமைதியாரு. நம்ம கேமரால வந்து சார்ஜ் கம்மியா இருக்கு. அதனால அகையால் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் இறக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றத மொத்தமா போட்டுக்கலாம். பாருங்க ஃபைனலா வந்து நம்ம சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இப்ப வந்து சாப்பிட போறோம். சாப்பிடுற வீடியோ பார்க்கலாம். செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. வணக்கத்தை போடுவோமா? உண்டா உனக்கு என்ன போர் தானா? வணக்கத்தை போடு. அதுதான் பெரிய வணக்கத்தை போட்ட. அதுக்கு வாங்க சாப்பிடுறது. நம்ம வந்து சாப்பிட போறோம். இது வந்து ஏற்கனவே பசி பாதி கேள்வி சாப்பிட்டுட்டான். சாப்பாடு நல்லா வந்துருக்கு. சவுண்ட் பண்ணுவோமா? செமையா இருக்கு. செமையெல்லாம் வந்துருக்கு. இது குடல் இது நல்லா வந்துருக்கு. ஓகேங்க ஃபைனலாக வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. ஓகே பாய் ஸ்ரீ. இன்னைக்கு பாய். அடுத்த வாரம் பிரியாணியா? சூப்பராக பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் நாங்கள் வந்து பிரியாணி செய்யறதுக்கு வந்து வீடியோ பார்ப்போம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆம்லேட்டு கதை சித்தி, ஆம்லேட்டு கதை எப்படி இருந்துச்சு?
ஆம்லெட் கதை இது அது மாதிரிதான். சரி ஓகேங்க பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. டேய் நான் குரங்காட்டமா பாரு, இன்னும் பாரு இது எடிட் பண்ணல, பண்ணாதான் தெரியும். ஓகேங்க பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம யூடியூப் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.